ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபைகள் பெரியவைகளாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்தின் மேல் அவர் பாராட்டி வருகிற அன்பு பெரியதாக இருக்கிறது. அதற்காக நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கும் நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். குடும்பத்துக்காக ஜெபிக்கிற ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் கேட்டு நிச்சயமாகவே மகிமையான காரியங்களை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமேன். நீங்களும் விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. நான் சொல்ல போகிற வசனங்களையெல்லாம் வைத்து ஆண்டவரை என் குடும்பத்தையும் இப்படி ஆசீர்வதிங்கப்பான்னு கேட்டு பாருங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை நிச்சயம் செய்வார். ஆமேன். ஹல்லேலூயா. வேதத்தை நாம் திறந்து கொள்வோம். எரேமியா 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு நேராக உங்கள் வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா 33:14. இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நாட்கள் வரப்போகிறது. இதோ சீக்கிரத்திலே நாட்கள் வரப்போகிறது. அந்த நாட்கள்ல இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன அத்தனை நல் வார்த்தைகளையும் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் நம்ம எல்லாருக்கும் தெரியும், யாக்கோபு. யூதா யாக்கோபுடைய குமாரன். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? உங்கள் தகப்பனுக்கும் சொன்ன வார்த்தைகள், பிள்ளைகளுக்கும் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். ஆமேன். உங்களுடைய வாழ்க்கையில கூட இன்றைக்கு சந்ததி சந்ததியாக கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் பெற்றோருக்கு சொன்ன நல்வார்த்தைகளையும் உங்களுக்கு கர்த்தர் சொன்ன நல்வார்த்தைகளையும் அவர் நிறைவேற்றப் போகிறார். ஒருவேளை உங்களுக்கு சொன்ன நல்வார்த்தைகளையும் உங்கள் பிள்ளைகளுக்காக சொன்ன நல்வார்த்தைகளையும் ஆண்டவர் நிறைவேற்றப் போகிறார். ஆகவே இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னென்ன நல்வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றப் போகிறார்? எரேமியா 50ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் வருவார்கள். அவர்களும் யூதா புத்திரரும் ஏகமாய் அழுது நடந்து வந்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க பாத்தீங்களா? இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் ஒன்றாக நடந்து வந்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுவார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிக்க போகிற முக்கியமான காரியம், ஆண்டவரே நாங்கள் குடும்பமாக கர்த்தரை தேடுகிற நாட்கள் வரட்டும் அப்பா. ஆண்டவரே நாங்கள் குடும்பமாக உம்மை நாங்கள் தேடணும் அப்பா என்று நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், குடும்பத்தினரோடு யூதா குடும்பத்தோடும் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் நான் உடன்படிக்கை பண்ணுவேன். எபிரேயர் 8ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லுகிறார், நான் உடன்படிக்கை பண்ணி அவர்கள் இருதயத்துல என்னுடைய நியாய பிரமாணத்தை நான் எழுதுவேன், அவர்கள் என்னை தேடுவார்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் குடும்பத்துல பெற்றோராகிய நாம் எப்படி கர்த்தரை தேடுகிறோமோ அதே மாதிரி நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரை தேட போறாங்க. பிள்ளைகள் எப்படி தேடுகிறீங்களோ உங்களை மாதிரியே உங்கள் பெற்றோர் கர்த்தரை தேட போறாங்க. அல்லது உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் கர்த்தரை தேட போறாங்க. சந்ததி சந்ததியாக ஆண்டவரை தேட போறோம். ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்லப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அதே மாதிரி தான் இன்றைக்கு ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாக நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். எப்படின்னா ஆவிக்குரிய விதத்துல கர்த்தரை தேடுகிறவர்களாக மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வாக்கு தத்தம், இந்த உடன்படிக்கை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும், நம்முடைய குடும்பத்துல நிறைவேறணும். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை அத்தனை பேரும் உம்மை தேட எங்களுக்கு கிருபை தாங்க என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இஸ்ரவேல் புத்திரருக்கும் யூதா குடிகளுக்கும் கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு நல்வார்த்தையும் நிறைவேறும் என்று சொன்னீங்களே ராஜா. இப்பொழுது நாங்கள் வாசித்த வசனத்தின்படி ஆண்டவரே பெற்றோரும் பிள்ளைகளும் உம்மை தேடுவதற்கு ஒரு வழியை திறப்பீராக. எங்கள் குடும்பங்கள் உம்மை தேடணும் ஐயா. பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் ஆக உங்களை நாங்கள் சேவிக்கணுமே, உமக்காக வாழணுமே. கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்க ராஜா. யார் குடும்பத்துல எல்லாம் பெற்றோர் ரட்சிக்கப்படலையோ அவர்களை கர்த்தர் ரட்சித்து உம்மை தேடுகிற இருதயத்தை கொடுங்க. யார் குடும்பத்துல எல்லாம் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையோ அவர்களும் உம்மை தேடுவதற்கு கர்த்தர் ஒரு கிருபை பாராட்டுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை தகர்க்கிற தேவன் உம்முடைய பிள்ளை
பிள்ளைகளுக்கு முன்பாக செல்லுங்க. ரட்சிப்புக்கு ஆண்டவரே சமீபமாய் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. உம்மை தேடட்டும் அப்பா. உலகத்தை தேடுவதை விட முதலாவது உம்முடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிறவர்களாக, உம்முடைய பிரசன்னத்தை தேடுகிறவர்களாக, உம்முடைய சமூகத்தை தேடுகிறவர்களாக, உம்மை தேடுகிறவர்களாக, உமது முகத்தை தேடுகிறவர்களாக எங்கள் குடும்பங்களை மாற்றுங்க ராஜா. எங்கள் பிள்ளைகளை மாற்றுங்க ராஜா. எங்கள் இருதயத்துக்குள்ளே கர்த்தாவை உம்மை தேடணுங்கிற எண்ணத்தை சந்ததி சந்ததியாய் விதைப்பீராக ராஜா. நாங்கள் உம்மை தேடி பரிசுத்தத்தோடு ஆண்டவரே பாவங்கள் அற உம்மை ஆண்டவரே நாங்கள் தேட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பீராக. குடும்பங்களிலே ரட்சிப்பு சீக்கிரத்திலே உண்டாகட்டும் ஐயா. பெரிய காரியங்களை செய்வீராக. எங்கள் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற அந்த சந்தோஷத்தை தாங்க நீ சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுங்க நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். திருச்சபையே கிரியை செய்வார், திவ்ய அன்பில் பெருகிடுவார். திருச்சபையே கிரியை செய்வார், திவ்ய அன்பில் பெருகிடுவார். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவார். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் சொன்ன அத்தனை நல் வார்த்தைகளையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமேன், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கும் யூதா குடும்பத்தாருக்கும் சொன்ன அத்தனை நல்வார்த்தைகளையும் அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். இப்போ இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 50ஆம் அதிகாரம் 33, 34 வசனங்கள். எரேமியா 50, 33, 34. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் ஏகமாய் ஒடுங்குண்டார்கள். அவர்களை சிறையாக்கின யாவரும் அவர்களை விடமாட்டோம் என்று கெட்டியாய் பிடித்து கொண்டார்கள். அவர்களுடைய மீட்பரோவெனில் வல்லமையுள்ளவர். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தேசத்தை இளைப்பார பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவர்களுடைய வழக்கை அவர் நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தை பார்த்தீங்களா? இதுலயும் சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேல் புத்திரர், யூதா புத்திரர். இந்த ரெண்டுமே சேர்ந்து வருகிற வார்த்தைகளை தான் நான் உங்களோடு கூட ஜெபத்தில் நடத்தி கொண்டிருக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் புத்திரருக்கும் யூதா புத்திரருக்கும் சொல்லப்பட்ட நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவேன். இங்க பார்க்கிறோம், இஸ்ரவேல் புத்திரரையும் யூதா புத்திரரையும் எல்லா சத்துருக்களும் வளைந்து கொண்டார்கள், அவர்களை சிறைப்பிடித்து கொண்டார்கள், அவர்கள் குடும்பங்களை விடமாட்டோம் என்று கெட்டியாய் பிடித்து கொண்டார்கள். இன்னைக்கு பல நேரங்கள்ல பல பிரச்சனைகள் வரும் பொழுது, பல போராட்டங்கள் வரும் பொழுது உங்களை விடமாட்டேன் என்று கெட்டியாய் பிடித்து கொள்கிறார்கள் இல்லையா? உங்களை நாங்கள் விடமாட்டோம். சத்ரு பயங்கரமாக சூழ்நிலைகள்ல பார்க்கும் பொழுது எப்படா இந்த சத்ரு ஓடுவான் என்று நம்ம நினைத்தாலும் அந்த சத்ரு ஓடுவதற்கு வழி இல்லாதது போல இருக்கும் இல்லையா? நிறைய நேரங்கள்ல பொருளாதார பிரச்சனை, விடவே மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு தொடர்ந்து பொருளாதார பிரச்சனை, வியாதிகளால பிசாசு நம்மை கட்டி வைத்து விடுகிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் சொல்லுகிறது என்ன தெரியுமா? அவர்களுடைய மீட்பர் வல்லமை உடையவர், அவருடைய நாமம் கர்த்தர், அவர் தேசத்தை இளைப்பாறுவதற்கும், ஆமேன், இஸ்ரவேல் புத்திரர் யூதா புத்திரர் வாழ்கிற அந்த தேசத்தை இளைப்பார பண்ணுவதற்கும், பாபிலோன் குடிகளை இவங்களை யார் சிறைப்பிடித்தாங்களோ அந்த சத்துருக்களை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவர்கள் வழக்கை அவர் நடத்துவார். அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் பாருங்க, நமக்கு இளைப்பாறுதலை கொடுப்பாராம், நம்முடைய சந்ததிகளுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பாராம். ஆனால் நம்மை சிறைப்படுத்தின அந்த சத்துருக்களையோ கர்த்தர் தத்தளிக்க பண்ணுவார். ஆமென். இப்ப நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம்.
ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள், இன்னைக்கு நீங்க விடுதலை தாங்கப்பா, விடுதலை தராம விட மாட்டேன், நீங்க எங்களுக்காக வழக்காடுங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? இந்த வார்த்தையை கண்டிப்பாக நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் கர்த்தர் நிறைவேற்றுவார். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இஸ்ரவேல் சந்ததிகளையும் யூதா சந்ததிகளையும் கர்த்தர் ஆச்சரியமாய் நீ நடத்தி வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். அதே போல எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பிள்ளைகளின் குடும்பங்களையும் எங்கள் பெற்றோர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவின் கிரியைகளை அழித்து போடுவீராக. அநேக நேரங்கள்ல பொருளாதார பிரச்சனை கொண்டு வந்து, சண்டையை கொண்டு வந்து, சமாதானத்தை கெடுத்து, ஆண்டவரை வியாதிகளை கொண்டு வந்து, ஆண்டவரை விடமாட்டோம் என்கிறது போல கெட்டியாய் இந்த சத்துருக்களை எங்களை தொடர்ந்து வருகிறார்கள் ராஜா. ஆனா எங்களுக்கு தெரியும், எங்கள் மீட்பர் நீ நல்லவர் அப்பா, சேனைகளின் கர்த்தரே. ஆண்டவரே, இவர்களோடு கூட யுத்தம் பண்ணுங்க ராஜா, அவர்களோடு கூட வழக்காடுவீராக. ஆண்டவரை, சத்துருக்களை தத்தளிக்க பண்ணி எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுங்க. எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிடுவீராக ராஜா. தொடர்ந்து வருகிற சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக. தொடர்ந்து வருகிற சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. எல்லா போராட்டங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுங்க ராஜா, அற்புதங்களை செய்வீராக. குடும்பத்தை தத்தளிக்க பண்ணுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் அழித்து போட்டு ஆண்டவரே, சத்துருக்களை தத்தளிக்க பண்ணுங்க ராஜா. எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் தாங்க. எங்கள் குடும்பங்களிலே ஒரு சமாதானம் உண்டாகட்டும். சத்ரு எங்கள் எல்லை விட்டு வெளியேறட்டும் அப்பா. சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. உம்மால் கூடாதது ஒன்றும் கிடையாது ராஜா. கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீராக, எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீராக, எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீராக. ஒவ்வொரு குடும்பங்களுக்காக யுத்தம் பண்ணுவீராக. தலைமுறை தலைமுறைகளுக்காக யுத்தம் பண்ணுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு இளைப்பாறுதல் உண்டாவதாக, ஒரு நிம்மதி உண்டாவதாக, ஒரு சமாதானம் உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பட்சத்தில் இருந்து நமக்காக அவர் வழக்காடுகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தையையும் அவர் தரையில விழ பண்ண மாட்டார். நிச்சயமாகவே அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். ஆமென். அடுத்ததாக நம்ம வாசிக்க போற வசனம் எரேமியா 30ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். எரேமியா 30:3-4. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவுமாகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி, நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். அதை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகள் கர்த்தர் இஸ்ரவேலையும் யூதாவையும் குறித்து சொன்ன வார்த்தைகள். ஆமென். இவைகள் இஸ்ரவேலை குறித்தும் யூதாவை குறித்தும் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள். அதான் 4ஆம் வசனம். இப்போ கர்த்தர் சொன்ன நல் வார்த்தை என்ன? 3ஆம் வசனத்தை பாருங்க. யூதா இஸ்ரவேலுடைய சிறையிருப்பை
மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 33 பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன், அதை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆமென். இன்றைக்கு நீங்க என்னென்ன சிறையிருப்புல இருக்கிறீங்களோ, ஏற்கனவே ஆண்டவர் சத்துருக்களை துரத்தி அவர்களை தத்தளிக்க பண்ணுவேன், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறது வார்த்தை என்ன தெரியுமா? அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன். இஸ்ரவேல் புத்திரர், யூதா புத்திரர். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பம், நம்முடைய குடும்பம், நம்முடைய பெற்றோர்களுடைய குடும்பம், எல்லாத்துல இருக்கிற சிறையிருப்பை கர்த்தர் மாற்றப் போகிறார். சிறையிருப்பை திருப்புவேன் வாக்கு கொடுக்கிறார். சிறையிருப்பை திருப்பி அவர்களுக்கு திரும்பவும் அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக கொடுப்பேன், அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். சத்துரு வைத்திருக்கிற எல்லா சிறையிருப்புகளையும் மாற்றுவது மட்டுமல்ல, நமக்கென்று, நம் பெற்றோருக்கென்று தலைமுறை தலைமுறையாய் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, தேசத்தை, ஆசீர்வாதமான நாட்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஏனென்றால் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிச்சயமாகவே நிறைவேறும். அந்த நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்லிட்டார். ஆகவே விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. எல்லா சிறையிருப்புகளை மாற்றுவேன்னு சொன்னீங்களே, குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கிருபை தாங்கப்பா. அடிமைத்தனத்தின் நாவிகள், பயத்தின் நாவிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டு ஆண்டவரே நிம்மதியாய் வாழ வைங்க ராஜா. என்னென்ன அடிமைத்தனத்துல சிக்கி இருக்கிறாங்களோ அந்த சிறையிருப்புகள் மாறட்டும். என்னென்ன உபத்திரவமாகிய சிறையிருப்புல இருக்கிறாங்களோ அந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி போடுவீராக. அற்புதங்களை செய்வது மாத்திரமல்ல, சிறையிருப்பை திருப்புவது மாத்திரமல்ல, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கிருபை தாங்கப்பா. நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த தலைமுறை தலைமுறையான ஆசீர்வாதங்கள் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஐயா. சந்ததிகளுக்கு உரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் அல்லவா, கற்பத்தின் கனியை சுதந்திரிக்க கிருபை தாங்க. எத்தனை வருடங்கள் ஆனாலும் அப்பா, நம்முடைய பிள்ளைகளுக்கு சீக்கிரத்திலே ஒரு கற்பத்தின் கனியை கொடுப்பீராக. திருமண தடைகள் மாறட்டும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணங்கள் நடக்கட்டும் ராஜா. இயேசுவின் நாமத்தில் குடும்பமாக வாழ முடியாதபடிக்கு சத்துரு என்னென்ன சிறையிருப்புல சிக்கி வைத்திருக்கிறானோ அந்த சிறையிருப்புகளை மாற்றி குடும்ப வாழ்க்கையை நிம்மதியாய் அனுபவிக்க கிருபை தாங்க. எல்லா போராட்டங்களும் மாறட்டும், எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும். நிம்மதியாய் வாழ வைங்க ராஜா. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கிருபை தாங்கப்பா. உம்மால் கூடாதது ஒண்ணுமே கிடையாது ராஜா. கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர் அல்லவா. அற்புதங்களை சுதந்திரிக்க கிருபை தாங்க. ஆண்டவரை, குடியிருப்பின் எல்லைகளை சுதந்திரிக்க கிருபை தாங்க. உம்முடைய பிள்ளைகளுக்கென்று நல்ல வீட்டை தாரும், அந்த வீடுகளை சுதந்திரிக்க கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை, சத்துரு வைத்திருக்கிற எல்லா எல்லைகளையும் ஆண்டவரை திருப்பி கொடுத்து உம்முடைய பிள்ளைகள் அதை சுதந்திரிக்க கிருபை தாங்கப்பா. என்னென்ன ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகள் சுதந்திரிக்க முடியலையோ அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் சுதந்திரிக்க கிருபை தாங்க. யாக்கோபு குடும்பம், இஸ்ரவேல் குடும்பம், யூதா குடும்பத்துக்கு சொன்ன நல் வார்த்தைகள் ஒன்றும் ஆண்டவரே தவறி போவதில்லைன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தைகளை நிறைவேற்றுவேன்னு சொன்னீங்களே, அப்படியே உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கிருபை தாங்க. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன்னு சொன்னீங்களப்பா. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. நன்மையும் கிருபையும் தொடருவதாக. இன்றைக்கு நாங்கள் ஜெபித்த வசனங்களின் படியே தலைமுறை தலைமுறையாக, சந்ததி சந்ததிகளாக ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கிருபை தாங்க. எல்லா சிறையிருப்புகளும் மாறுகிறதற்காக நன்றி. குடும்பங்களிலே ஆசீர்வாதங்கள் உண்டாகிறதற்காக நன்றி. என்னென்ன ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருக்கிறதோ தடைகளை தகர்த்து போட்டு ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கிருபை தான். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கணும். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்கணும். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சி பெற்று உயர்த்திடுவோமே. மகிமை
கரங்களை தட்டி பாடலாமா? ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் பார்வில் சுகிப்போ. யாக்கோபு நடுங்கிடுவானோ, அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் பார்வில் சுகிப்போ. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆறாத காயங்களாரும் ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும். ஆற்றிய தேற்றும் நல்லாத போற்றிய பாதம் பணிவோ. ஆறாத காயங்களாரும் ஆற்றிய தேற்றும் நல்லாத போற்றிய பாதம் பணிவோ. அநாதி தேவன் ஆடைக்கலம் பாரினும் அநாதையாகதே இல்லை. ஆனாதி தேவன் ஆடைக்கலம் பாரினும் அநாதையாகதே இல்லை. ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம்